ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே இங்க வந்து கலந்துட்டு இருக்கீங்க. என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை ஃபர்ஸ்ட் நான் முன் வச்சுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வரும்போதே பார்த்தேன், எல்லா இடத்துலயுமே பேனரு, எல்லா இடத்துலயுமே கொடி எல்லாமே இருந்தது. எனக்கு இதை விட மகிழ்ச்சி எது தரும்னா புத்தகம் தான் தரும். இதை நான் ஏற்கனவே நான் என்னுடைய சமூக வலைத்தளத்திலே இதை நான் பதிவிட்டு இருந்தேன். இனி சால்வையை தவிர்த்துக்கலாம். தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இனி ஒரு புத்தகமும் நீங்க கொடுக்கக்கூடிய புத்தகத்தை இன்னைக்கு 10th பாஸ் ஆன நம்மளுடைய மழலைகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த சால்வை போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய அன்புக்கு என்னுடைய நன்றி, அதுக்கு நான் தலை வணங்குறேன். என்னுடைய ஒரு வேண்டுகோளை தான் கேட்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல, இனி வரும் காலங்கள்ல சால்வையை தவிர்த்துட்டு, மாலையை தவிர்த்துட்டு புத்தகங்களை எனக்கு பரிசா கொடுங்க. அது மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் பார்த்தேன், எந்த ஒரு டிராபிக்கும் ஆகல. அதுல என்னுடைய நன்றி. நம்மளுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்பி நம்ம மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மள அவங்க என்னைக்குமே ஏண்டா தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. ஒண்ணுல சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு டிராபிக்ல ரொம்ப அர்ஜென்டா போவாங்க. அந்த பஸ்ல ஒரு 50 பேர் பயணிக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்ல ஒரு 20 பேர் ஏதாவது ஒரு அர்ஜென்டான வேலைக்கு கூட போகலாம். நம்மளால ஒரு டிராபிக் இடையூறு ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன், அவங்க நமக்கு ஓட்டு போட்டவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. நம்ம மத்த கட்சிக்காரங்க மாதிரி இல்லாம நம்ம மத்த கட்சிக்காரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமையணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு இது எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுற இந்த விஷயத்த வேற யாரும் வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டாம். அதையும் நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினா பொன்மார் ஊராட்சியுடைய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சட்டமன்ற பதவியில நீங்க எனக்காக செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குக்கும் தினந்தோறும் நான் உங்களை பயணிச்சு இந்த தொகுதியை 234 தொகுதியிலும் முன்மாதிரியான தொகுதியா கொண்டு வருவதுல எந்த ஐயமும் இல்ல. ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாருமே இங்க கலந்துட்டு இருக்கீங்க. என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை ஃபர்ஸ்ட் நான் முன் வச்சுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வரும்போதே பார்த்தேன், எல்லா இடத்துலயுமே பேனரு, எல்லா இடத்துலயுமே கொடி எல்லாமே இருந்தது. எனக்கு இதை விட மகிழ்ச்சி எது தரும்னா புத்தகம் தான் தரும். இதை நான் ஏற்கனவே நான் என்னுடைய சமூக வலைத்தளத்திலே இதை நான் பதிவிட்டு இருந்தேன். இனி சால்வையை தவிர்த்துக்கலாம். தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இனி ஒரு புத்தகமும் நீங்க கொடுக்கக்கூடிய புத்தகத்தை இன்னைக்கு 10th பாஸ் ஆன நம்மளுடைய மழலைகளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். அது அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த சால்வை போடுறதுனால எனக்கு தெரிஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய அன்புக்கு என்னுடைய நன்றி, அதுக்கு நான் தலை வணங்குறேன். என்னுடைய ஒரு வேண்டுகோளை தான் கேட்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல, இனி வரும் காலங்கள்ல சால்வையை தவிர்த்துட்டு, மாலையை தவிர்த்துட்டு புத்தகங்களை எனக்கு பரிசா கொடுங்க. அது மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச உங்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் பார்த்தேன், எந்த ஒரு டிராபிக்கும் ஆகல. அதுல என்னுடைய நன்றி. நம்மளுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை விரும்பி நம்ம மக்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மள அவங்க என்னைக்குமே ஏண்டா தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. ஒண்ணுல சின்ன சின்ன விஷயம் தான். ஒரு டிராபிக்ல ரொம்ப அர்ஜென்டா போவாங்க. அந்த பஸ்ல ஒரு 50 பேர் பயணிக்கிறாங்கன்னா அந்த 50 பேர்ல ஒரு 20 பேர் ஏதாவது ஒரு அர்ஜென்டான வேலைக்கு கூட போகலாம். நம்மளால ஒரு டிராபிக் இடையூறு ஏற்படுத்தணும்னு வச்சுங்களேன், அவங்க நமக்கு ஓட்டு போட்டவங்களா கூட இருக்கலாம். அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. நம்ம மத்த கட்சிக்காரங்க மாதிரி இல்லாம நம்ம மத்த கட்சிக்காரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமையணுன்றதுதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செஞ்சு இது எல்லாருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசுற இந்த விஷயத்த வேற யாரும் வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டாம். அதையும் நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினா பொன்மார் ஊராட்சியுடைய மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சட்டமன்ற பதவியில நீங்க எனக்காக செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்குக்கும் தினந்தோறும் நான் உங்களை பயணிச்சு இந்த தொகுதியை 234 தொகுதியிலும் முன்மாதிரியான தொகுதியா கொண்டு வருவதுல எந்த ஐயமும் இல்ல. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.